உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் கடல் சீற்றத்தை முதலமைச்சர் ரெங்கசாமி நேரில் பார்வையிட்டார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக கொஞ்சம் ரஃபா இருக்கு. டூரிஸ்ட் பப்ளிக்லாம் அலோவ் பண்ணல, சும்மா இங்க மட்டும் இங்க மட்டும் அங்கெல்லாம் அலோவ் பண்ணல. சரி, ஏன்னா அவங்களும் என்ஜாய் பண்ண வருவாங்க. சரி சரி, இந்த வெதரையும் அந்த கடல் இதையும் என்ஜாய் பண்ண வருவாங்க. சரி சரி, அதுதான் பார்த்து. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் எழில்குமார், புதுச்சேரி முதலமைச்சரின் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக விட்டு மழையானது பெய்து வருகிறது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வருமெனும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக இன்று கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடற்கரை பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தபோதிலும் புதுச்சேரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடல் அலை எப்படி உள்ளது என்பதை ஆர்வமுடன் பார்ப்பதற்காக கடற்கரை சாலைக்கு வந்தனர். அவர்களை போலீசார் வெளியேற்றினர். இந்நிலையில் கடற்கரை சாலையை தற்போது சற்று முன்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார். மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளை கடல் பகுதியில் அனுமதிக்க வேண்டாம் எனவும் காவல்துறையினரிடம் உத்தரவிட்டிருந்தார். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த கனமழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகமானது எடுக்கப்பட்டு உள்ளது. விவரங்களுக்கு நன்றி எழில். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.